டாக்டர் அது மட்டும் தானே டாக்டர் பேசுறது, வேற எதுவும் பேசிருக்காரா? நிறைய பேசிருப்பாரு. உங்களுக்கு ராகுல் காந்தி அழுத்தம் கொடுத்து மேகதாது கட்டக்கூடாதுன்னு சொல்ற தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ராகுல் காந்தி பிரதமரா இருக்காரா? பிரதமர் இதுல 3 பேர் தான், 3 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், பிரதமர். 3 கேரக்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கதான் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறவங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை பத்தியோ, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பத்தியோ, அங்க எதிர்கட்சியா இருக்க RSOக்கோ முக்கியம் கிடையாது. கர்நாடகால நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியில யார் பிரதமரா இருக்காங்களோ பிரதமர்கிட்ட போய் கேட்கறதுக்கு தைரியம் இருக்கணும். கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு அன்புமணி. அந்த ஆட்சியில NDAவோட 2 கை தூக்கி நானும் மோடிஜி ஒன்னாதான் சொல்லி அன்புமணி காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கை தூக்குறவர்கிட்ட பக்கத்துல இருக்காள் தான் நான் சொல்ல வேண்டியதானே, மோடிஜி தண்ணியை திறந்து விடுங்க ஜி, தண்ணி கொடுக்காம எங்க விவசாயம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க ஜி, இங்க நான் செல்ஃபி வீடியோ போடல ஜின்னு. அதுக்கு தைரியம் இல்ல. இங்க மட்டும் பார்த்தா உங்ககிட்ட மட்டும் தமிழ்ல ராஜ்ய பாருங்க, நாளைக்கு பாருங்க ஜிட்ட போய் எப்படி நிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு வார்த்தை பாராளுமன்றத்துல பேசுறாரு பாப்பது. நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க கூட்டணி கட்சிகளா இருக்கீங்க பாஜகவோட, பிரதமர் முடிவு எடுக்கணும். ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டா பிரதமர் நாங்க போய் கேட்கலாம். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, பிரதமர் ஆயிட்டாருன்னா பிரதமரான உடனே நாங்க கேட்டு வாங்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இது தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்போம். இது உண்மையா நடக்கும். ஏன்னு இதுல அரசியல் பண்ணக்கூடாது. டாக்டர் அன்புமணிக்கு என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் தான் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது மாதிரியும், மத்த எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எகென்ஸ்டா பண்றது மாதிரி, தமிழக முதலமைச்சரும் விஜய் அவர்களும் விட்டு கொடுக்கறது மாதிரியும், மத்த எல்லா கட்சிகளும் விட்டு கொடுக்கற மாதிரி பிம்பத்தை உருவாக்காதீங்க. அவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் அவ்வளவு ஏமாற்றப்படுபவர்கள் கிடையாது. தமிழக மக்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொண்டு வரணும், நம்மளுடைய அந்த அணையை கட்ட நிப்பாட்டணும். அணை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில அந்த அணை கட்டப்பட மாட்டாங்க. என்னையை பொறுத்த மட்டும் மேகதாது அணை கட்டுறதுங்கிறது சும்மா வெறும் வசனம் பேசுறதுக்காக DK சிவகுமார் யூஸ் பண்றதா தான் இருக்கணும் ஒழிய அங்கே கட்ட விட மாட்டாங்க. எல்லா சட்ட சிக்கல்களும் அவர்களுக்கு இருக்கு. என்ன இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பொறுத்த மட்டும் தமிழகத்துல எல்லாரும் ஒன்னா இருந்து தமிழ்நாட்டுல தண்ணி வர வைக்கணும். நம்மளுக்கு இந்த தடவை வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன். கரெக்டான நிலையை எடுத்து முதலமைச்சர் கூட்டிட்டு இருக்காரு. அதற்கு உறுதுணையா இருக்கணும். இதுல எதிர்கட்சிகள் நாங்க நான் நீ போட்டு சண்டை போடாம, கர்நாடகத்துல பாருங்க எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்காங்க. ஏன்னு கேட்டா அவர்களை பொறுத்தவரை யாருமே DK சிவகுமாரை குறை சொல்லலையே. இங்க பாருங்க ஆகுனா உடனே முதலமைச்சரை குறை சொல்லிடுறோம். தமிழகத்தினுடைய நலனுக்கு தமிழக முதலமைச்சர் அதுக்காக தான் பாடுபட்டு இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் திரு அன்புமணி போன்றவர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, அங்கே மோடிஜியோட கனெக்ஷன் இருக்கு. ஆனா இங்க நல்ல உள்ள மாதிரி அவங்க பண்ணல, இவங்க பண்ணலன்னு கரை சொல்றாங்க.